உங்கள் உங்கள் ஸ்கூல்லலாம் பேச்சு போட்டி நடக்குதுல்ல, பேச்சு போட்டியில் நல்லா திறமையாக பேசுகிறவன் உள்ளபடியாக உண்மையாக பேசுகிறான். எழுதி கொடுத்து இதெல்லாம் பேசுனா மக்கள் கை தட்டுவாங்கன்னு பேசுகிறான். உண்மையாக உன்னுடைய கருத்தை நீ பேசுகிறியா அப்படின்னு கேட்டால் பேச மாட்டான். அது என்னுடைய கருத்து வேறு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், இதுதான் முக்கியம். அப்படி பேசும்போது இந்த கிளர்ஜி மேன் எல்லாம் இவர் மேலே ரொம்ப பொறாமைப்பட்டு ஆவேசமாக்கினாங்க, கண்ணாமண்ணான்னு பேசினாங்க. அவரை பற்றி மண்ணை வாரி தூட்டினார், சேற்றை வாரி இறைத்தார்கள். அவரை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் கிசுகிசுப்பு பேசி கொண்டிருந்தார்கள். His sermons were called trashy and he was called an actor and a pulpit buffoon. அவர் என்ன சொன்னாங்க, என்ன தேக்கரமும் குப்பையை கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொன்னாங்க. அவரை ஒரு நடிகர் என்று சொன்னார்கள். அப்புறம் புல்பிட்டில் வந்து ஜோக்கர் பஃபூன் மாதிரி நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. Even after his ministry was established, Spurgeon was lied about in the press, including the religious press, and this was bound to discourage him. அவர் தன்னுடைய ஊழியத்தை நிலைநாட்டிய பின்பும் கூட ஸ்பர்ஜனை பற்றி என்ன சொன்னாங்க, அந்த காலத்தில் பத்திரிகைகள்லாம், டிவிலாம் கிடையாது, யூடியூப் கிடையாது, பத்திரிகைகள்லேயே பொய் கட்டுரைகளை எழுதினார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. இவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக நான் ஊழியம் பார்த்தோம், உண்மையாக உழைத்தோம், இவ்வளோ தூரம் இருக்காங்களே, இப்போ ஆண்டவர் இவர்களுக்கு எதிராகலாம் ஒன்றும் செய்கிறது இல்லையா, ஒருவேளை நாங்கண்டு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேனா அப்படின்னு அவர் அதைரியம் அடைந்து விட்டார், சோர்ந்து போயிட்டார். ஆஃப்டர் ஒன் பர்டிகுலர் scurrilous report in the press, Spurgeon fell before the Lord and prayed. ரொம்ப மோசமாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதை பார்த்த பிறகு ஸ்பர்ஜன் நேராக போய் ஆண்டவர்கிட்ட போய் விழுந்து அழுகிறாரு. அழுதுட்டு என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த மாதிரி செய்கிறாங்களே, நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிறார். Spurgeon fell before the Lord and prayed, O Lord Jesus, Thou didst make thyself of no reputation for me. I willingly lay my reputation down for thy sake. ஆண்டவரே, நீர் உமக்காக எந்த புகழ்ச்சியையும் நீர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர் அது முதற்கொண்டு அநேகம் அற்புதங்களை அவர் முன்பாக செய்யவில்லைனார். அவர்களை இறைவனை பற்றி புகழ்ந்து பேசும்போது அவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தனக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவர் எதையும் செய்யலை. அதே மாதிரி நானும் எனக்கு புகழ்ச்சி வர வேண்டும் என்று நினைப்பதை நான் உம்முடைய பாதத்திலே சரணடைய வைக்கிறேன், உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறேன். நான் எனக்கு புகழ்ச்சி வர வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுதுதான் நான் சோர்ந்து போகிறேன்.